கர்த்தருக்காக எவ்வளவு கொடுக்கிறேன் தெரியுமா? என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரலாமா? ஆண்டவருக்காக எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சிருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை வரலாமா? இப்படி ஒரு காற்று வீசலாமா? எத்தனை வருஷமா என் தாத்தா கிறிஸ்தவன், தாத்தாத்துக்கு தாத்தா கிறிஸ்தவன், என் குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம். எப்படி ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்போம்? எங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வரலாமா? இந்த கஷ்டம் வரலாமா? அன்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு படகில் உண்டுங்க. பாட்டு உண்டு, ஆராதனை உண்டு, செய்தி உண்டு, அபிஷேகம் உண்டு, அந்நிய பாஷை உண்டு. இவைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்து. ஆனா காற்று வீசுதே, பெருங்காற்று அடிக்கிறதே. கேட்டா ஆவிக்குரிய அனுபவம் வேற சொல்றோம். பெருங்காற்று ஏன்? சீஷர்களோடு இயேசு உண்டு, படகில் இயேசு உண்டு, வாழ்க்கையில் இயேசு உண்டு. ஆனால் இயேசு எங்கே இருக்கிறார் என்பதுதான் கேள்வி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசு இருக்காருங்க. இயேசு எங்க இருக்கார்? இயேசு படகினுடைய பின்னணியத்திலே அமர்ந்திருக்கிறார். தலைகணையே கொடுத்து, இயேசுவே தூங்கிக்கங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, தேவை வந்தா உங்களை நாங்க பார்த்துக்கிறோம், எங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா உங்களை கூப்பிட்டுக்கிறோம், நீங்க எங்க ஜாலியான லைஃப்ல தொந்தரவு பண்ணாதீங்க, தயவு செய்து வந்துடாதீங்க, நாங்க ஜாலியா இருக்கோம், ஹாப்பியா இருக்கோம், தயவு செய்து விட்டுருங்க, நாங்க எங்க பிரயாணத்தை செய்யறோம், நீங்க பின்னாடி இருங்க. சொல்ல போனா ஆராதனை இருக்கிற அன்னைக்கு மட்டும்தான் இயேசு முன்னாடி, இல்லாத நாளெல்லாம் இயேசு பின்னாடி. ஆமென். ஏங்க, இயேசு பின்னடியத்தில் இருக்கிறா. நீ ஒன்று செய், இயேசுவை தட்டி எழுப்பி, இயேசுவே, ஐயரே, நாங்கள் மடிந்து போவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உம்முடைய பிள்ளைகள் அல்லவா? பாட்டு பாடுறவங்க இல்லையா? ஜெபிக்கிறவங்க இல்லையா? வேத வசனம் வாசிக்கிறவங்க இல்லையா? பிரசங்கம் பண்றவங்க இல்லையா? உமக்காக வாழ்ற பிள்ளைங்க இல்லையா? ஆண்டவரே, உம்மை சொல்லித்தானே கிறிஸ்தவன்ற ஒரு பெயரோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் செஞ்ச பெரிய தவறு. உம்மை முன்னணியத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முன்னாடி இயேசுவை வைக்கணும். ஆனா இப்போ என் வாழ்க்கையில எனக்கு கொஞ்சம் அறிவு வந்த பிறகு, புத்திசாலியா மாறின உடனே, கொஞ்சம் விவரசாலியா வந்த உடனே, கொஞ்சம் வசதி வந்த உடனே, கொஞ்சம் மேன்மை, அன்னைக்கு இல்லாத காலத்துல, ஏசப்பா, பரமண்டலங்க இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, என்ன ஜெபம், ஜெபத்துக்கெல்லாம் குறைவே இல்லை. இப்போ ஆளு வளர்ந்தாச்சு, அறிவு வந்தாச்சு, சாமர்த்தியம் வந்தாச்சு, இனிமே என்னங்க, என்ன விட்டா யாருங்க அப்படின்னு ஆச்சு. இப்போ இயேசு பின்னாடி. தேவனுடைய பிள்ளையே, ஆகையால் பெரும் காற்று வீசிட்டு, கடல் கொந்தளிக்கிறது, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு கெஞ்சி ஜெபிச்சோம். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளவு கெஞ்சி ஜெபிச்சோம். வீடை கட்டின பிறகு ஐயா, ஒரு வசனமாகிலும் அந்த வீட்டுக்கு முன்னாடி நானும் என் வீட்டார் போய் என்றால் கர்த்தரை சேவிப்போம் எழுத உனக்கு மனசு வந்துச்சா? அழகா ஒரு சொந்த சொக்கார பேரை வச்சிருக்கோம் நம்ம. கேட்டா பிரைட் காட்டேஜ், கேட்டா ஸ்டார் காட்டேஜ், எல்லாம் காட்டேஜ் தாங்க. எல்லாம் பேர் இருக்கு. செல்ல பிள்ளைக்கு பேர் வச்சிருக்கோம், அப்பா பேர் வச்சிருக்கோம், அம்மா பேர் எல்லாம் இருக்கு. நான் கேட்கிறேன், வீட்டுக்கு முன்னாடி வசனம் இருக்கா? கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. இயேசு இல்லைங்க வீட்டுக்கு முன்னாடி, இயேசு பின்னாடி. கிச்சன்ல ஒரு ரூம்ல ஒரு ஓரத்துல, சாப்பிடுற ஓரத்துல ஒரு கிழிஞ்ச கலண்டர்ல ஒரு வசனம் தூக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுக்கலாம். இயேசு இல்ல. தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை முன்னாக நிறுத்து. படகின் முன்னணியத்தில் இயேசுவை வை. இயேசு நமக்கு முன் சென்று
கோணலான பாதைகளை செவ்வையாக்கி, லிபியாதான் என்கிற வலு சர்ப்பத்தின் ஆவிகளை அவமாக்கி, கர்த்தராகிய தேவன் கரடு முரடான பாதைகளை செவ்வையாக்கி அவர் உனக்கு முன் செல்வார். பெரும் காற்று வீசினால் அவர் எழுந்திருப்பார். காற்றே, கடலே, இறையாதே, அமைதலாயிரு. கப்சிப்பு அடங்கி போகுமுங்க, அதோடு நின்று போய்விடும். இதுவரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாரம்பரியம் எல்லாம் இருக்கட்டும், பல வருஷ கிறிஸ்தவன் தான் இருக்கட்டும், கர்த்தரை முன்னிறுத்துங்க. காலையில் எழுந்தா ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. காலையில் எழுந்து 4 பேரு, அப்பா அம்மா சொந்த சொக்காரன் 4 பேரை பார்க்கறத விட 10 பேருக்கு தொலைபேசியில் பேசுறதை விட காலையில் எழுந்த உடனே முதல் எழுந்து முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிங்க. அப்பா இயேசுவேன்னு சொல்லுங்க.